போல் ஒரு கோல் கொண்டு வந்துச்சு, தம்பி ஒரு அவசரமாக வர முடியுமான்னு. நாங்கள் என்ன வேலையெல்லாம் ஒரு வந்து இந்த மண்ணுக்கு இருக்கிற இப்படியே ஃபுல்லாக வந்து 6 அடிக்கான இன்றைக்கெல்லாம் அடித்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்படிதான் காயோஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் காய்ந்தான். இன்றைய தினம் எங்கே வந்து நிற்கிறோம்டா, புத்தூர் கலைமதி என்ற இடத்துக்கு வந்திருக்கேன். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அவங்களுக்கு வந்து அந்த டொய்லெட் திட்டத்துக்கு வந்து சாமான் எல்லாம் வேண்டியிருப்போம். அப்போ உண்மைக்குமே என்ன சொல்கிற ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, எங்களுக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயம் வந்து அவங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன இப்படி ஒரு திட்டம் வந்து வருது தானே இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு காலமாக போல் ஒரு கோல் கொண்டு வந்துச்சு, தம்பி ஒரு அவசரமாக வர முடியுமான்னு. நாங்கள் என்ன வேலையெல்லாம் ஒரு ஒழுங்காக நடக்குதான பேருந்து என்ன நான் வருவானுட்டு கேட்க அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி நீங்கள் நேற்று நினைச்ச மாதிரியே வந்து சரியான முறைக்கு கல்லுகள் வருதுன்றது. கல் அந்த என்னென்னு சொல்கிறது, பாரு இந்த இங்கெல்லாம் பக்கம் வந்து அச்சுவேலி அடுத்த இந்த புத்தூர் பக்கம் எல்லாம் வந்து இந்த நிலத்தோட வந்து கல் வளர்றதுன்னு சொல்கிறது. நாங்கள் பெரும்பாலும் வந்து பார்க்கவே எங்களுக்கு தெரியும் இந்த கல்லுகள் வந்து வளர்றது கூட. அப்போ இங்கே சில வீட்டில் அந்த கொஞ்சம் இடங்களில் வந்து மண்ணுவலாக தான் இருக்கும், சில வீட்டில் வந்து இந்த கல்லுவல் கூடவாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வீட்டையும் வந்து சரியான முறைக்கு கல்லுவலாக இருக்குது. உண்மைக்குமே அது செய்கிறனாலே அவங்க வந்து கூலி கொன்றாக்கு மட்டுமே கேட்குறாங்க. வந்து இந்த 6 அடி வெட்டுறதுக்கு மட்டுமே 50-60 கிட்ட வேண்டுறாங்க. சில இடங்களில் 80 போகுதான், ஆனால் 50 கிட்ட எல்லாம் வாங்குறாங்கன்ட்டு கதைச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு மாதிரி கதைச்சிருக்கிறோம். ஓகே, என்ன மாதிரி நிலப்பாடு வடிவாக வந்து தெரியலை. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து இதுவள் வந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் அதையுமே நாங்கள் நேரடியாக வந்து காட்டுறோம். ஓகே, சேனலுக்கு போகிற முதல் வந்து எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நேற்று தினம் தான் கூட அவங்க வீட்டை வந்தாங்க. ஆனால் இன்றைக்குமே வர வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், காசி விஷயங்கள் வந்து நீட்டாக இருக்கணும். அந்த வகையில் வந்து நீட்டாக இருக்க கதைச்சி வச்சுட்டு என்ன மாதிரி வருவோமா. அக்காவுமே சரியாக வந்து சோர்ந்து போனா, ஏன்னா கல் வருது இன்னைக்கு. ஏன்னா அக்கா நொந்துட்டா. என்னவாமாக்கா 2 அடி கிட்ட கண்டிட்டாங்களா? இப்போ என்ன இப்போ மற்றது 2-3 அடிக்கு மேலே கிட்ட ஃபுல்லாக கல் தானே இருப்போம். இந்த உண்மையிலே எனக்குமே கொஞ்சம் சரியாக கவலையாக போயிடுது. என்னடா சரியா சில அவங்களுமே பெஸ்ட்டாக ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து நாங்கள் அதுக்குள்ளேயே கொஞ்சம் காசை கூட கொடுத்து விட்டோம்னா இப்போ இது அப்படியே வேலை நின்றுடும். என்ன செய்வோம், அப்போ குழி மட்டும்தான் கட்டலாம், ரூம் இல்லையா? அப்போ என்ன செய்கிறது? ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக வந்தால் அங்கே வேலை செய்யணும் போல என்ன உள்ளுக்கு. என்னக்கா ஓகே, நாங்கள் பார்ப்போம்மா. அதில் கொஞ்சம் வேலை செய்கிற கொஞ்சம் ஓகேயா இருக்குது. ஏனண்டா சரியான முறைக்கு இனலான இடம் உண்டு. 3-4 பேருக்கிட்ட வேலை செய்கிறாங்க. நானும் என்ன பிளான் வேலை நடக்குதோ ஆள்தான் வந்து பஸ் என்ன மாதிரி அண்ணா இது எத்தனை அடிக்கு? இது இப்போ 2 அடிக்கிட்ட வருமா? இது 2 அடி. என்ன 2 அடிக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கல் தானே கல். அப்போ கல்லுவல் வந்து பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. இந்த இதை பாருங்க, இதை அப்படிங்க அண்ணா தான் மாம்படி இருக்கும். நார்மலானா அவங்களை பற்றி காட்டுறேன். சரியோ பதியலை என்ன சத்தம் கேட்குது? நீங்கள் கிட்டமாடா ஃபுல்லாக வந்து மண் தான். அதுக்காண்டி சரியாக வந்து கவலையாக போட்டேன். அந்த கிண்டாவே தெரியுது எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாக இனிமேல் வந்து கல் தான். இது வந்து ஃபுல்லாக கல் தான். கல்லைத்தான் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த வேறு என்ன சாமானா கில்ட்டி ஆலை, அந்த கில்ட்டி ஆலையெல்லாம் போட்டு உடைக்கணும். வேறு வழி இல்லை. இல்லாட்டி இப்போ நோமலாக வந்து எங்கட இடங்கள்லாம் இப்போ நோமலாக வந்து கிண்டிட்டு போகலாம். ஆனால் இது வந்து சரியான முறைக்கு கஷ்டம். அது அண்ணாக்கள் வந்து வேலை செஞ்சவங்க சரியாக உனக்கு கவலையாக போயிட்டு என்னன்னு சொல்கிறது. வீட்டுக்காரராக இருந்தாலும் வந்து பாதிக்கப்பட போகிறோமோ தெரியல. அப்படி இதுக்கு மட்டும் அண்ணாக்க சொன்னோம் என்ன தாங்கள் படிவாரெல்லாம் செய்ததெல்லாம் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்த நீங்கள்? 7 மணி போல் வந்துட்டீங்களா? அவன் சொன்னால் 8 மணி 9 மணி தான் வந்தேன். ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் ஓகே அவங்களுமே வந்து காலமையில் இந்த வேலை செய்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்தாங்க. கொஞ்சம் சோடா வந்து பண்ணி கொண்டு போவோம்மா. சோடா குடிப்பீங்களே? சவுண்டா குறையா சவுண்ட சில்லர் இருக்கா? சில்லர் என்ன
மதுரைக்கு மேலே நிற்கிறாங்க. ஏன் நான் புளியாட்ட போயிட்டாப்பா ஆஸ்பத்திரி இருக்குதான் தெரியும். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த புதினா எங்கிட்ட போயிட்டா அவன் அப்படி வேலை செய்யறான். பள்ளிக்கூடம் போய் இல்லை ஆ பள்ளிக்கூடம் யார் வைக்க அப்பா அம்மா நேற்றுப்பா வேலை செய்யறானா இது போல வேடா இல்லை வச்சு எல்லாம் ஊற்றி வச்சுக்கிறேன். பாய்ங்க பா பா காணுமே ஓகே ரெண்டு விஷயம் கிடைச்சோம். இல்லை கதிர வேணாம் வேணாம் கதிர வேணாம் இதில் இதில் இருப்போம் அண்ணா கொடுங்க. சாப்பிடு விதத்தில் வாங்க தெரியுது. அது மட்டும் ஒன்று கொடுங்க அவங்களுக்கு ரெண்டு கிலோ பின்னி சாக்கலாமா? மேலடுத்த செய்கிறாங்க வச்சு இரவு பணம்டாக்கா நான் இரவு அடித்து கொடுத்து காலமையில் கொடுத்து விடுவோம். பாரு தம்பிக்காரன் தான் மற்ற எங்களை அண்ணன் டவுன் கிடாக்கு அவர் வாடகை கொடுக்குறேன். வாடகை நாங்கள்லாம் கொடுப்போம்மா. கில்ட்டிக்கு மட்டும் வாடகை வந்து ஒரு நாள் எவ்வளோ ஒரு நாளும் வேற இல்லைன்னு ஒரு நாளை வச்சு அடிச்சா 3000 தான். 2 கிலோ அடிச்சு ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படித்தானே? இப்போ கொடுக்கலாம் லைட்டாக போட்டு கில்ட்டியால் அடித்தா மட்டும்தான் இந்த கல்லூரில் நான் உடையும் மீனா இல்லாட்டி மற்றபடி இந்த இதுவலால் உடைச்சா உடையாது. கொந்தடிக்கலாம் குட்டி வைக்கலாம். அது அது கஷ்டம் இல்லை கொத்தலாமா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க கெட்டிகள். அப்போ இதாலே எடுக்கலாம் கொந்தடிக்காய் அது 2 பேர் சேர்ந்து போடுவோம். கொந்தாடி கொந்தாடின்றது என்ன மாதிரி கூழ் அது குடிகள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஆள் கொத்தி முடியும் அடுத்த ஆள் கொத்த இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாமே. அது போல இல்லையா உங்களுக்கு? நான் பேர் வந்தான்னு சொன்னால் பொறிச்சு வெட்டி போட்டு ஆப்பல் கொழுவி போட்டு அடித்து கொடுத்து போடுவாங்க பெருசு பெருசாக. இது சரியான வேலை. அவங்க கடைசி எவ்வளோ எடுப்பாங்களோ இது ஃபுல்லாக செய்கிறேன்டா. அது என்ன கிடாங்க கிடாங்க இப்படியான நாங்கள் சில இடங்களில் வந்து 80 90 அப்படி தான் போகுது. 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் பட்டுருவோம். கல்லுண்டா கஷ்டம் தானே நம்மக்குமே. சும்மா கரண்ட் பவுண்டர் இருக்குது. ஆமாம் அதுக்கு பின் பக்கம் பட்டு நாங்கள் இருக்கிறாங்க 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய்க்கு 5 நாள் வேலை செய்த நாங்கள் 5 நாள் அவ்வளோ நெஞ்சுக்கிட்டாங்கண்ணே. கல்லுண்ட இதை காட்டுறேன் வந்து 3 லட்சம் ரூபாய் வேலை செய்த நாங்கள் கல்லு மட்டுமோ கல்லும் இதான் வந்து இந்த மண்ணுக்கு இருக்கிற இது இப்படியே ஃபுல்லாக வந்து 6 அடிக்கான கல்லு மட்டுமோ கல்லும் இதான் வந்து இந்த மண்ணுக்கு இருக்கிற இது இப்படியே ஃபுல்லாக வந்து 6 அடிக்கான இதே சைஸில் வந்து இப்படி பெரிய இருக்குது. இதை வந்து உடைச்சி தான் எடுக்கலாம். கணக்கை வந்து அத்தியாரத்துக்கு எடுக்கலாம் நாங்கள் காசு கொடுக்க இது. ஓகே வேறு என்ன உண்மைக்குமே நாங்கள் வந்தது சரியான முறைக்கு ஒரு அப்செட்டாக போயிட்டு என்ன அவ்வளோ அது நான் நினச்சி கொண்டு வந்தேன்னா கொஞ்சம் மண்ணு வரலான்னு பெருமண்டு. ஆனால் பார்க்க வந்து தெரியல அது வந்து ஃபுல்லாகவே வந்து கல்லாக தான் இருக்குது. ஒரு 2 அடியான தான் மண் மாதிரி கிண்டி இருக்கணும். அந்த மண்ணுக்குள்ளேயுமே வந்து கல்லுவல் வந்து நிறையவே இருக்குண்ணே. இப்போ கிண்டினதுக்குள்ளேயே இனிமேல் தான் கல்லுவல் வரும். ஓகே இதை தான் வந்து ஒரு சும்மா நோம்பலாக ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் வந்து நாங்கள் ஒரு எங்களை நாங்கள் காட்டுறது போனோம்பலாக வந்து நாங்கள் வேறு என்ன முடிப்போமே நான் பார்த்துன்னு
பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்ன சொல்கிறது அவங்கள வேலை செய்ய சொல்லியிருக்கிறோம் என்ன மாதிரி அவங்க தாங்கள் முடிவெடுக்கிறேன்னு சொன்னது என்னக்கா அந்த மாதிரி செய்கிறாங்க நீங்கள் ஒன்று யோசிக்காங்க அப்புறம் என்ன செய்கிறது செய்ய தொடங்கிட்டோம் நாங்கள் செய்வோம் ஏன்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே விட்டோம்னா அப்புறம் அவங்க வந்து இந்த கஞ்செல்லாம் போடுவாங்க அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்யலாது நாங்கள் ஃபுல்லாக வந்து தரோவாக வந்து செய்வோம் ஒரு மேலதிகமாக ஏதாச்சும் இருந்தால் நான் அவங்களோட கதைக்கிறேன் வேறு என்னக்கா நேற்று தினம் தான் வந்தேன்னா இன்றைக்குமே வந்துருக்கு ஓகே முக்கியமான விஷயம் தம்பி வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோடய நாங்கள் டீலெல்லாம் ஃபுல்லாக வந்து கதைச்சாச்சு அந்த வகையில் ஓகே இதோட வந்து நாங்கள் இருக்கிற வீடியோ முடிச்சுக்கோ நாங்கள் போயிட்டு வரலாம் என்னக்கா ஓகே எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வந்து கொடுத்துக்கிட்டா நாங்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று கூட வரும் இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம்.